வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கும் உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பழமோ இரண்டு பழமோ, அது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் சரி அல்லது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாக இருந்தாலும் சரி, அதை எப்படி நம்ம சாப்பிடும்போது நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். நரம்புகளுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு பலத்தை கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே அத்திப்பழம் நமக்கு சரி பண்ணிடும். பிரண்டை நம்ம எடுத்துக்கொள்ளும் இந்த பிரண்டை கீரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு தடுக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு அது நரம்புகளையும் வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை வாரத்தில் 2 முறை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். ஸோ பிரண்டை கீரை நீங்கள் வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகள் பலமாக இருக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இதன் மூலமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை மாதுளம் பழம் சரி பண்ணிடும். உடல் பலத்தை அதிகரிக்கும். நரம்புகளையும் மாதுளம் பழம் வலுப்படுத்தும். நரம்புகள் பலம் பெற வேண்டியதற்கு நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயை சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் நமக்கு கிடைக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் ரொம்ப வலுவாக ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நமக்கு அதிகரிக்கப்படுவதால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நெல்லிக்காய் சாப்பிடும்போது குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் நமக்கு கிடைக்கும். கூடுதலாக நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனை நெல்லிக்காய் நமக்கு சரி பண்ணிடும். ஸோ நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா நரம்பு சார்ந்த பிரச்சனையை நம்ம கியூர் பண்ணிக்கலாம். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. இதை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாம் வெற்றிலை நமக்கு தடுக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அப்படின்றதால வெற்றிலை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்தில் 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் ரொம்ப பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இதை நம்ம சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போதான் நம்ம நரம்புகள் பலமாக இருக்கும். ஏதாவது ஒரு பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதாவது குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். கீரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமலும் தடுக்கலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை அதிகமாக நிறைந்திருக்கு. அப்படின்றதால தொடர்ந்து நம்ம விதைகள் மற்றும் நட்ஸை எடுத்துக்கொள்ளும் போது இந்த கனிமச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெற்று நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். ஸோ கூடுதலாக பிஸ்தாவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பிஸ்தாவில் பார்த்தோம்னா விட்டமின் B1 என்று சொல்லக்கூடிய
தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. இது நரம்புகள் நமக்கு ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. ஸோ பிஸ்தாவையும் விதைகள் மற்றும் நட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியை நீங்கள் வேணும் அப்படின்னா நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது பன்றி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. மேலும் இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. ஓட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். எனவே ஓட்ஸையும் அது கூட பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதாவது ஓட்ஸ் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கடல் உணவுகளை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12. இந்த விட்டமின் குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். எனவே கடல் உணவுகளான மீன்களை சாப்பிடுங்க. அதில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. ஸோ இது உங்களுடைய நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்படும், நரம்புகளை பலப்படுத்தும். அதுக்காக நீங்கள் வாரத்தில் 2 தடவை மீன்களை சாப்பிடலாம். இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இறைச்சிகள் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். இறைச்சிகள் சுழற்சி அடிப்படையில் சாப்பிடும்போது நரம்புகள் பலம் பெறும். முழு தானியங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. அதனால் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே முழு தானியங்களான குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பால் பொருட்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களில் அதிகம் இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகம் நிறைந்திருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகளை சுழற்சி அடிப்படையில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலின் இயல்பான செயல்பாட்டின் ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கூடவே சேர்த்து நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இதனால் நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு வலிமையாக இருக்கும். ஸோ அந்த உணவுகள் தான் இப்போ நம்ம சொல்லிருக்கக்கூடிய இந்த உணவுகள். இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.